ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறதான அத்தனை குடும்பங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக வேலைக்காரனாக நின்று நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார். நான் செய்த அற்புத அடையாளங்களை காட்டிலும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் அதற்கு மேலாக இரண்டத்தனையான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள், காண்பார்கள் என்று கர்த்தர் மிக திட்டமாக ஒரு வார்த்தையை சொன்னார். எலியாவின் நாட்களிலே எலியா தேவனுக்கு பயந்திருந்த ஒரு தீர்க்கதரிசி. எலியாவோடு கூட எலிசா இருந்தார். அவரும் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு தீர்க்கதரிசி. எலியாவை பின்பற்றி வந்ததான எலிசா கேட்கிறார், எனக்கு உங்களுக்குள் இருக்கிறதான வல்லமை, உங்களுக்குள் இருக்கிறதான அபிஷேகம், உங்களுக்குள் இருக்கிறதான பலன் இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எலிசா கேட்ட பொழுது எலியா சொன்ன ஒரு வார்த்தை என்ன? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். எலியா கேட்கிறார், எலிசா உனக்கு என்ன வேண்டும்? நீ என்னிடத்தில் கேள். கர்த்தர் இன்றைக்கும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, உங்களுக்கு என்ன வேண்டும்? என்ன அற்புதம் நடக்க வேண்டும்? உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்ன மாதிரியான அதிசயம் நடக்க வேண்டும்? நீங்கள் என்னிடத்தில் கேளுங்க, கேட்கிற எவர்களும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் தேவனிடத்திலே எது வேண்டும் என்று சொல்லி கேட்கிறீர்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். உங்களுக்கு வியாதி சுக வேண்டுமா? பண போராட்டங்கள் மாற்றப்பட வேண்டுமா? பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டுமா? குழந்தையின் பாக்கியத்திற்காக நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எதையும் செய்ய என் தேவனால் முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிற தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். இங்கே பாருங்க, எலிசா ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறான், சூழ்நிலைகள் தலைகளாய் மாறி இருக்கும். நாம் பார்க்கிற இந்த உலகத்திலே எல்லா விதமான அசுத்தங்களும் நிறைந்திருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், பொய், புரட்டு, பலவிதமான அசுத்த வார்த்தைகள், எங்கு பார்த்தாலும் மதுபானங்கள், எந்த இடத்திலே பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான உலக பிரகாரமான ஓட்டத்திலிருந்து அவர் வேறு பிரித்து தனக்காக தன்னுடைய சமூகத்திலே கனி கொடுக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள்,
ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிற வல்லமை நம்முடைய ஆண்டவரிடத்திலே உண்டு. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுமா, ஜீசஸ் இஸ் a சூப்பர் நேச்சுரல் பவர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யும்படியான வல்லமை அவரிடத்தில் உண்டு. அவரை விசுவாசிக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்க இன்றைக்கு ஜெபிக்கணும். எனக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வியாதிகளை மாற்றுகிற வல்லமையோடு தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருவார். ஆண்டவர் சொல்றாரு, சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு இருக்கும் அப்பா. சூழ்நிலைகளை பார்த்து நீ பயப்படாத. ஒருவேளை உனக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம், கான்சன்ட்ரேஷன் இல்லாம இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், அழகா இருக்கலாம், அழகு இல்லாதவர்களா இருக்கலாம், ஞானமாய் பேசுகிற அந்த பலத்தோடு இருக்கலாம், ஞானமே இல்லாதபடி இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கிறார். இயேசு சொன்னார், நான் போயிடுவேன், என்னை விசுவாசிக்கிறவர்கள் இதை காட்டிலும் பெரிதானவர்களை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். எலியா அவ்விடத்திலே எலிசா கேட்கும் பொழுது இரட்டிப்பான நன்மை வேண்டும். எலியா, எனக்கு நீங்க கொடுங்க. நீங்க கேட்கிறீங்களா? கேட்கிற பழக்கம் இருக்கிறதா? ஜபத்துல கேட்கணும். ஒரு கிறிஸ்துவ குடும்பம் காலையிலும் மாலையிலும் எந்த நேரத்திலும் ஜெபிக்கிற அனுபவத்தோடு இருக்க வேண்டும். எதற்காக நான் ஜெபிக்கணும்? எதற்காக நான் ஜெபிக்கணும்? உலகத்தின் மற்ற மார்க்கத்தார் அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்களா? கவனிங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்தில் கேட்கிற, ஆண்டவரே இன்றைக்கு என்னிடத்தில் இருக்கிற ஒட்டி இருக்கிற அசுத்தம் மாறணும், பாவம் மாறணும், பாவத்தின் சிந்தனை மாறணும், அசுத்த குணங்கள் என்னை விட்டு எடுத்து போடணும். எனக்காக நீங்க இறங்கி வாங்க. இந்த நாள் நான் பாவத்தை விட்டு ஒழித்து, இந்த நாள் நான் பரிசுத்தமாய் வாழும்படியான அந்த பெரும் பாக்கியத்தை நீர் எனக்கு தருவீராக. யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமுள்ள ஜாதியாக கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். பாருங்க, எலியா கேட்கிறார், எனக்கு இரட்டிப்பான வர வேண்டும் ஆண்டவரே, எனக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுங்க. கேட்கிறார். கேட்கும் பொழுது தேவனுடைய பாதத்தில் இருந்து, தேவனுடைய சமூகத்தில் இருந்து இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த எலிசாவை கர்த்தர் எப்படி தெரியுமா பயன்படுத்தினார்? எலிசாவுக்கு மேலாக என்ன அற்புதம் நடந்தது? எலிசாவுக்கு மேலாக தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் என்பதை நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நீங்கள் 4வது அதிகாரத்திலே 1 வாசிக்க கேட்போம். தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியாள் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், பல அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், பல நேரத்தில் நமக்கு சில ஆபத்துகள் வந்திருக்கும், பல இழப்புகள் இருக்கும், பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடும். இந்த உலகத்திலே மிக பயங்கரமான ஆபத்துகள், மிக பயங்கரமான வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், சோர்வுகள், கவலைகள் பல ரூபத்திலே நம்மை வந்து தாக்கும். அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள்
செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொற்படி கேட்டு நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே நீங்க கேட்க பழகி கொள்ள வேண்டும். அவர் சொல்லும் பொழுது உங்களுடைய காதுகள் அவருடைய வார்த்தையை உற்று கவனிக்கிறதாய் நீங்கள் உங்களை மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். சில செவிட்டு விரியன்கள் தெரியுமா, பார்த்திருக்கீங்களா? எத்தனை சொன்னாலும் காதுல ஏறவே ஏறாது. எத்தனை தான் சொல்லு. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். தேவனுடைய பாதத்தை விட்டு யாரெல்லாம் தள்ளி போறாங்களோ அவர்களுக்கு ஆபத்து சடுதியில் வரும். அவர்களுக்கு பிரச்சனை வந்து பற்றி கொள்ளும். தேவனுடைய சாபம் அவர்களுக்கு மேலாக தங்கி இருக்கும் என்று நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன நடக்கிறது? தேவனுடைய ஏலியிடத்தில் கேட்கிறார். சாமுவேல் போய் கேட்கிறார். சாமுவேல் போய் ஏலி, ஏதோ எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, எனக்கு என்ன என்று சொல்லி புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு எனக்கு ஒண்ணு தெரியல, என்ன என்று சொல்லி தெரியல, அதை நீங்க விலைக்கு கொடுங்க. ஏலி சொல்லுகிறார், சாமுவேலே, மறுபடியும் ஒரு முறை அந்த சத்தம் கேட்டால் நீ சொல்லு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நீங்க கேட்க பழகி கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி எலிசாவினோடு கூட இருந்த ஒரு தீர்க்கதரிசி மரித்து போனான். சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில குறைகள் இருக்கும், சில போராட்டம், சில பாடுகள் இருக்கும், சில நேரத்தில் பொருளாதார நெருக்கடி இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லிருங்களே. பல நேரத்தில் நாமும் கூட அந்த நெருக்கடியை சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம்ல. பல பசி, பட்டினி, பஞ்சம், பல நேரத்தில் பல அவமானங்களை சந்தித்து தானே நம்ம இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லிருங்க. ஆண்டவர் இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்போ அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி வந்து எலிசாவிடத்தில் சொல்றாரு, ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்காரர் உம்முடைய பாதத்தில் உண்மையும் உத்தமமாக இருந்தார்ல, இன்னைக்கு நாங்க ஒரு அவமானத்தை சந்திச்சுட்டு இருக்கிறோம். என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, என் 2 பிள்ளைகளையும் பிடித்து கொண்டு போகும்படியாக அந்த கடன் கொடுத்தவன் வந்து நெருக்கி கொண்டு இருக்கிறான். என் கையில பணமே இல்லை, வறுமை. தம்பி, தங்கச்சி, சகோதரியே, வறுமை என்பதை நீங்க அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். நான் வறுமையில் இருந்திருக்கிறேன். பசி என்பதை நீங்கள் அனுபவித்து பார்த்தால் தான் தெரியும். நான் பசியோடு இருந்திருக்கிறேன், பட்டினியாய் இருந்திருக்கிறேன். கவலை என்பதை நீங்கள் அனுபவித்து பார்த்தால் தான் தெரியும். நான் பலமுறை என்னுடைய தலையணையை கண்ணீரால் நனைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சாதாரணமா சொன்னா புரியாதையா, இந்த அனுபவத்தில் போகும் பொழுதுதான் அது தெரியும். ஒரு குடும்பம் இல்லை, அப்பா அம்மா இல்லை, பிரச்சனை, பாடு, அவமானம், வேதனை, துக்கம் சொல்லி சொன்னா தெரியாது. அனுபவிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வேதனை புரியும். அல்லேலூயா. எலிசாவின் இடத்துல வந்து கேட்கிறார், ஆண்டவரே, எனக்கு கணவன் இல்லை, என் பிள்ளைகளை பிடிச்சிட்டு போறதுக்கு வந்துட்டாங்க, நான் கடனாளியா நின்றுட்டு இருக்கிறேன், இன்றைக்கு நான் சூழ்நிலை மாற்றப்பட்டு அவமானத்தின் மத்தியில் நின்றுட்டு இருக்கேன், கடங்காரங்க வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க, நான் என்ன செய்யணும்? தீர்க்கதரிசியின் இடத்துல வந்து கேட்கிறார். அப்பொழுது எலிசா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்க குறைவுபட்டு இருக்கும் பொழுது மனுஷனை நோக்கி போகாதீங்க. பிரச்சனை வரும் பொழுது மனுஷன் இடத்துல போய் சொல்லாதீங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிறவன் நாளைக்கு நம்மை குறித்து தூற்றுவான்.
இன்றைக்கு நம்ம இடத்துல அன்பா பேசுகிறவன் நாளைக்கு நமக்கு விரோதமா எழும்பி நிற்பான். நமக்கு அவமானம் படுத்துவன், நம்மை அவமானப்படுத்தும்படி நம்ம இடத்துல கடந்து வருவான். மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது, சத்தமா சொல்லுங்க, நலம். மனுஷனை நம்ப கூடாது. வியாதி இருக்கதான் செய்து, கேன்சர் வியாதி, கிட்னி பலவீனம், ஹார்ட் அட்டாக், பலவிதமான பிரச்சனை இருக்கதான் செய்து. இந்த வியாதி உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு காத்து கொள்ளுகிற பலத்தோடு ஆண்டவர் இறங்கி வருவார். நம்முடைய ஊழியத்தில் எத்தனை பேருக்கு கேன்சர் வியாதி சுகமாய் இருக்கிறது? மரித்து போனவர்கள் எத்தனை பேர் உயிரோடு எழுந்திருக்காங்களே? மரணத்திற்கு நேராய் போனவர்களை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார்களே. அந்த தெய்வம் இன்றைக்கு உங்கள் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உங்கள் குடும்பத்தை தொட்டு ஆசீர்வதிப்பதற்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இந்த வியாதி என்னை மரணத்துக்கு நேரே கொண்டு போயிடும், என் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எனக்கு மாறலையே? கலங்காதிருங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மறவாமல் நேசிக்கிற தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. உம்மை மறவாம் நினைத்தீரையா, மனதார் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை இனி எலிசா பார்த்து சொல்றாரு, நீ ஏமா கவலைப்படுற? நீ நிற்கிற இடம் எது தெரியுமா? பரிசுத்த பூமி. நீங்களும் நானும் நிற்கிற இடம் எது தெரியுமா? தேவனுடைய கண்மலையின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன காற்று வந்தால், ஒரு பெருமழை வந்தால், ஒரு போராட்ட பிரச்சனை, ஒரு பெரிய பெருவெள்ளம் வந்தால் அடிச்சிட்டு போகிற கூட்டமில்லை. நம்ம அதில் தனியாய் நின்று போராடி ஜெயிக்கிற அந்த பலத்தோடு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எலிசா ஒரு வகையை சொன்னார், நீ ஏன் கலங்குற? நான் கூட இருக்கிறேன். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது என்ன நடக்கிறது பாருங்க. 2வது வசனம், எலிசாவை நோக்கி என்ன இருக்கிறது என்று சொல். ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை. என் வீட்டில் என்ன தெரியுமா? பண கஷ்டம் ஐயா, பண போராட்டம்,
அப்படியெல்லாம் சில நேரில் நம்ம நடந்து வந்திருக்கிறோமில்ல, அப்படியெல்லாம் நம்ம நின்று இருக்கிறோமில்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இருந்திருக்குதுல்ல. நல்லா பல நேரத்தில் பட்டினி கிடந்திருக்கிறேன். ஒருவேளை சாப்பாடு, ஒருவேளை அந்த உணவு இல்லாதபடி பசி, பட்டினி. இங்கே இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். சில நேரத்தில் நமக்கு அந்த பிரச்சனை பாடு வரும் பொழுதுதான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே எப்பொழுதும் இந்த கஷ்டங்கள் மாறும், எப்பொழுது இந்த பாடுகள் மாறும். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் சில நேரத்தில் வரும் பொழுது அவரை அதிகமாய் விசுவாசிக்கணும். இன்னைக்கு நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம கடந்து வந்த பாதைகளை ஒரு நாளுமே மறக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லிருங்க. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக போய் கெஞ்சுகிறாள். என் பிள்ளைகளை பணத்திற்காக, கடனுக்காக எடுத்துட்டு போறாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அந்த விதவிடத்தில் ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. சொல்றான், என்கிட்ட ஒண்ணுமில்லை ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒண்ணுமில்லை, ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. எலிசா சொல்றாரு, அதை நீ கொண்டு வா, அதை நீ கொண்டு வா. நீங்க கூட ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தரித்தனம் இருக்குதுல்ல, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம் இருக்குதுல்ல, இதெல்லாம் மாறுறதுக்கு நீங்க முதலாவது ஆண்டவருடைய பாதத்தில் வந்து நிற்கணும். உங்களிடத்தில் இருப்பதை அது அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்கணும், ஆண்டவருக்கென்று கொடுக்கணும். தேவன் அதை ஆசீர்வதித்து தருகிறவராய் மாற்றி விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. 8 வருஷங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தையின் பாக்கியம் இல்லை. டாக்டர் சொல்லிட்டாரு உங்களுக்கு குழந்தை பிறக்காது, உங்கள் மனைவிக்கு கர்ப்பப்பை அடைச்சிருக்குது, அந்த கர்ப்பத்திற்கு போகிற அந்த 2 டியூப் அடைச்சிருக்குது, கர்ப்ப செத்து போயிருச்சு, இனி குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க. ஒரு முறை பாஸ்டம் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிங்களே, உங்களுக்கு சந்ததி இல்லாமல் போயிடும், நமக்கு சந்ததியெல்லாம் போயிடும், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், குழந்தை இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, கடைசி வரைக்கும் நம்ம ஆண்டவரை சார்ந்தே வாழ்ந்து கொள்ளலாம், ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளலாம். இதுதான் நாங்கள் எடுத்த தீர்மானம். ஆனால் கர்த்தர் அந்த ஏற்ற காலத்தில் 97 எங்களுக்கு இந்த திருமணம் முடிந்தது. 2006 தான் ஜேசன் பிறந்தான், 2008 தான் ஜேசன் பிறந்தான். அப்போது நாங்கள் சில பாடுகள், இந்த பாடுகள் வழியாக நடந்து வருவதற்கு கர்த்தர் அனுமதித்தார். என்னுடைய அம்மா, இந்த ஏழை தாய் நம்ம இப்போ பார்க்குறோம்ல, அதே மாதிரி தான் என்னுடைய அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னுடைய அப்பாவுக்கு ஒரு பெரிய கொடிய வியாதி, திடீர்னு 80 மரித்து போனார். 10 மாத இடைவெளியில் என்னுடைய அம்மா ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனாங்க. ஸ்கல் அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. இத்தனை பாடுகள், இழப்புகளுக்கு மத்தியில் தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க. அப்போது என்னுடைய அப்பா மரித்து, என்னுடைய அம்மா எங்கள் 2 பேர் என்னையும் அக்காவையும் காப்பாற்றுவதற்குள்ளாக அவர்கள் பட்ட பாடு எத்தனை கஷ்டம். நான் சந்தையில் போய் கூவி கூவி கத்திரிக்காய் தக்காளி விற்றுருக்கிறேன். சந்தை அந்த நாட்களில் கிராமத்துலலாம் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இங்கே இப்போ நம்ம ஊட்டியில் இருக்க மார்க்கெட்டுக்கு பார்த்தியா, அது மாதிரி என்னுடைய அம்மா காய்கறி விற்பாங்க. நான் போய் அந்த நாட்களில் எங்கள் அம்மாவோடு போய் சந்தையில் போய் கூவி கூவி விற்றுருக்கிறேன். காய்கறி விற்றாங்க, பல கூலி வேலை செய்து எங்களை காப்பாற்றினாங்க. சரி, அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அம்மா அப்பா கஷ்டத்தை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். நீங்கள் வாலிப பிள்ளைங்க, தம்பி தங்கச்சி மாருங்க,
உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுற கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். ஏதோ படிக்க வைக்கிறாங்க, ஏதோ அனுப்புகிறாங்க, எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி எத்தனை ரணங்கள் வேதனைகள் இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் கவனிக்கணும். அதனால்தான் உன்னுடைய பேச்சில் அந்த சென்ஸு, உன்னுடைய ட்ரெஸ்ஸில் அந்த சென்ஸு, உன்னுடைய ஹேர் கட்டில் அந்த சென்ஸு, உன்னுடைய நடக்கையில் அந்த சென்ஸு, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுக்கு தெரியாது, அனுபவத்தில் வரும் பொழுது தான் அதனுடைய பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். ஒரு ஏழை விதவை எந்த பாடுபட்டிருப்பாங்க. அப்போ தேவ சமூகத்தில் வரும் பொழுது எலிசா சொல்றாரு, உன்னிடத்துல என்ன இருக்குது, ஒரு கூட எண்ணெய் இருக்குதுல்ல, அந்த எண்ணெய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. அங்க வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை பக்கத்தில் வை. This is one of secret for Christian life. ஆண்டுடைய பாதத்தில் உன்னிடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு கூட எண்ணெய் தான் இருக்குது. அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ இதை என்ன செய்யணும், உன் பக்கத்து வீட்டில் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வா. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? காளி பாத்திரம் கூட இல்லாத ஒரு வறுமையில் நிற்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, அருமையான தேவ பிள்ளைகளை, காளி பாத்திரம். சில நான் அந்த நாட்களில் பல வீடுகளுக்கு போயிருக்கிறேன். கூரை வீடு தான் இருக்கு. அந்த மழை வருகிற நேரத்தில் அந்த கூரை வீடு ஒழுகும். பல நேரத்தில் பாத்திரத்தை எடுத்து வச்சு அந்த தண்ணீரை பிடித்து வெளியே ஊற்றினால்தான் அந்த வீட்டுக்குள் படுக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் பல முறை பல இடத்துல பார்த்திருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த வறுமையில் இருக்கிறதான குடும்பங்களை கூட அவர் கைவிடாமல் நேசிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன நடக்கிறது? போய் பாத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து நீ இங்க வெய் அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு தன்னுடைய பிள்ளைகளோடு கூட வீட்டுக்குள் போய் காளி பாத்திரத்தோடு நிற்கிறார். கவனிங்க, நீ உன்னை காளி பாத்திரமாக மாற்றிக்கொள்ளுகிறாயோ அன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கு எல்லாமே தெரியும். நான் நல்ல ஞானமா இருக்கிறேன். எல்லாமே எனக்கு உலகத்தில் என்னால முடியாது, ஒண்ணுமே கிடையாது சொல்லி நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நீ ஒன்றுமில்லாத காளி பாத்திரமாய் வர வேண்டும். எனக்கு ஞானம் இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு புத்தி இருக்குது, எனக்கு வசதி இருக்குது, நான் பணக்காரன், நான் சோத்திரம், நான் அழகா இருக்கிறேன். எந்த விதத்தில் பெருமை உன்னை ஒட்டி கொள்ளக்கூடாது. அல்லேலியா சொல்லிருங்களே, ஒரு அல்லேலியா சொல்லிங்க. பெருமையா இருக்க கூடாது. அழகு இருக்குதா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. வசதி இருக்குதா, கர்த்தருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா. பலன் இருக்குதா, கர்த்தருக்கு நன்றி செலுத்து. நான் நல்ல திரகாத்தனமா இருக்கிறேன், நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேன், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாமல் இருக்க எச்சரிக்கை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இதை பார்க்கிறார். கர்த்தர் இதை பார்க்கிறார். நீ வீட்டுக்குள்ள போய் அந்த காளி பாத்திரத்தோட நீ அமர்ந்துரு. அந்த மகள் அதே மாதிரி செஞ்சாங்க. காளி பாத்திரத்தோடு போய் வீட்டுக்குள்ள அமர்ந்து ஆண்டவர் அற்புதம் செய்யட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டு இருந்தாங்க. எத்தனை சூழ்நிலை, எத்தனை சூழ்நிலை. கடன்காரங்க வரும் பொழுது எத்தனை பேர் நம்ம வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்திட்டு வீட்டில் யாருமே இல்லை, பையன்கிட்ட சொல்லி அனுப்புறோம்ல, பிள்ளைங்கிட்ட சொல்லி அனுப்புறோம்ல, மற்றவங்கிட்ட சொல்லி அனுப்புறோம்ல. அந்த அனுபவம் உங்களுக்கு வந்தா தான் தெரியும். அல்லேலூயா. சூழ்நிலை மாற்றப்பட்டு இருக்கிறது. இந்த ஏழை விதவை தாய் உள்ள போய் அமர்ந்து கதவுகளை போட்டிட்டாங்க. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிற தேவன். அல்லேலூயா.
நான் சிங்கிள் பெற்றோரோடு இருந்திருக்கிறேன், பெற்றோர் இல்லாமல் இருந்திருக்கிற அந்த அனுபவம் எனக்கு தெரியும். நீங்க அப்பா அம்மா இருக்கிறப்ப உங்களுக்கு அதனுடைய கஷ்டம் தெரியாது, இல்லாம நீங்க இருந்து பாருங்க, அப்பதான் அதனுடைய வேதனை தெரியும். அல்லேலூயா. இருக்கிற பொழுது உடைய தாய் தகப்பனரை மதிக்க கற்றுக்கொள், அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க, அவங்க செய்கிற காரியத்தில் தட்டி கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க, அவங்க செய்த நன்மைகளை நீங்க சொல்லி அவர்களை ஸ்தோத்திர உற்சாகப்படுத்துங்க. தவறு செய்யும் பொழுது பிள்ளையை நீங்க கண்டித்து உணர்த்தணும். அல்லேலூயா. மனம் போன போக்கில் போனீங்கன்னா யாருடைய வாழ்க்கையும் தேவன் காப்பாற்ற மாட்டார். வெறுமையா ஆண்டவரே நான் தகுதியே இல்லை ஆண்டவரே, ஒருவேளை நீங்க படிச்சிருக்கலாம், பட்டம் பெற்று இருக்கலாம், உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனாலும் நான் தகுதி இல்லாதவன், பெருமையுடைய வாயில வரவே கூடாது, பெருமையான காரியத்தை நீங்க வீட்டில் பேசவே கூடாது. தேவன் அதை அருவருக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கும் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக கர்த்தரை நன்றி செலுத்துங்க. வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டா என்ன நடந்தது, என்ன நடந்துச்சு? அடுத்த வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவைகளை வார்த்தான். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அல்லேலூயா. அருமையான தேவ சடங்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு காரியம்தான், உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. உங்களிடத்தில் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. உங்களுக்கு நல்ல வேலை செய்ய பலன் கொடுத்துருக்கிறாரா, சரியாக 8 மணி நேரம் அரசாங்கத்திற்கு உண்மையாக நீங்கள் வேலை செய்யுங்க. ஆமீன். எந்த விதத்தில் லஞ்சம் இல்லாதபடி, லஞ்சம் வாங்காதபடி, லஞ்சம் கொடுக்காதபடி உடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி பழகி கொள்ளுங்கள். இருக்கிறதுல சமாதானமா உங்க குடும்பத்தோடு நீங்க சந்தோஷமா வாழ நீங்க கற்றுக்கொள்ளுங்க. உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை வேகமாய் கடந்து போகிறது. ஆமேன். அல்லேலூயா சொல்லிருங்களே. ஆமேன். நெய்கிறவன் நெய்கிறவனத்தில் ஓடுகிற நாடாவை போல நாட்கள் வேகமாய் கடந்து போகிறது. இன்னைக்கு அப்பா அம்மாட்ட நீ சரியா பேசலினா அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய கல்லறையில போய் நீ பால் ஊத்தி என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில நீ உடைய குடும்பத்தோடு அமர்ந்து சந்தோஷமாய் பிரியமாய் இல்லாமல் போனால் இன்னொரு வாழ்க்கை நீ கடந்து வருமா? வராது, வராது. உங்க பிள்ளைங்க, உடைய மாமனார், உடைய மாமியாரை நேசிங்க, உன்னுடைய மருமகளை நேசிங்க, உன்னுடைய பெற்ற பிள்ளைகளை நேசிங்க. உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனாரை அனாதையை விட்டு விடாதீங்க. உங்களை வளர்த்தெடுப்பதற்கு எத்தனை பாடு, எத்தனை கஷ்டம், எத்தனை அவமானம், எத்தனை நிந்தனை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நீங்களே அழித்து விடாதபடி ஆண்டவருடைய பாதத்தில் கேளுங்க. என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்ய? வாட் ஐ அம் டூயிங்? நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பாதத்தில் கேளுங்க. கர்த்தர் கற்றுக் கொடுப்பா. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு முறை இந்த வாழ்க்கை வாழ முடியாது. இந்த பலத்தோடு நீங்க நிற்க முடியாது. கர்த்தர் கொடுக்கிற காரியம். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நிதானமாய் சிந்தித்து நீங்க நடக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த கர்த்தர் அங்க காரியம் சொல்லுகிறது. 7வது வசனம், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, உங்களுடைய குறைவை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுக்கு இருக்கிற வியாதியை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க பயப்படாதீங்க. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய வேலைக்காரன் சொல்றேன். இனி வருகிற நாட்களிலே உங்களுடைய குடும்பங்கள் செழிக்க போகிறது. உங்களுடைய குடும்பத்தில் வறுமைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தரை கட்டி எழுப்புவார். நீங்க பயப்பட தேவையில்லை.
ஏசப்பாவை நோக்கி நீங்க பார்த்தா போது உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு அவர் முடிவை கொடுக்க போகிறார். இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும்? என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்தா தான் இருப்பது நடக்க. பேதுரு முழுவதும் பாடுபட்டார், ஒண்ணுமே கிடைக்கல. கர்த்தர் சொல்படி கேட்டார், 2 படகுகள் நிரம்பத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விசுவாசிச்ச போது, என்னை நம்பினா போது, என் பக்கத்துல வந்தா போது, என்னோடு கூட நீ நடந்து வந்தா போது, நீ எனக்கு கனி கொடுப்பாய். அல்லேலூயா. ஆண்டோடைய பாதத்தில் இன்னைக்கு நீங்க ஆண்டோடைய பாதத்தை பிடிச்சுக்குங்களா? கர்த்தருடைய பாதத்தை அவர் சொற்படி கேட்பீங்களா? ஒன்றுமில்லாத பாத்திரமாய், காளி பாத்திரமா தானே நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு அனுப்ப போகிறார். உங்கள் குறைகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் இனி கவனிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தரே இனி கட்டி எழுப்ப போகிறார். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இழந்து போனதை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பமாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழும்படியான அந்த பெரும் பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். யார் இந்த உலகத்தில் உன்னை கைவிட்டாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தேற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கா. இன்றைக்கு உன்னுடைய குறைவை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஏசப்பாவை விசுவாசிங்க, இன்றைக்கு நீங்க தேட்டப்படுவீங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று தேவன் கொடுக்கிற, யாரும் அங்கிங்க போகாதீங்க, யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. கர்த்தர் இப்பொழுது கிரியை செய்கிற நேரம். ஆண்டுடைய பாதத்தில் சொல்லுங்க, நான் காளி பாத்திரமாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு என் வாழ்க்கையில குறைவோடு வந்திருக்கிறேன், வியாதியோடு வந்திருக்கிறேன், போராட்டத்தோடு வந்திருக்கிறேன், பாடுகளோடு வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஆசீர்வதியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலாக கடந்து வரும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அக்கினி வல்லமை இறங்கி வரும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி, நல்ல உற்சாகமாய் தட்டி. ஆமென். அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், வீடுகளை தருகிறார், உனக்கு வீடுகளை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், விலகிடார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மாற்றும்படியாய் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்.
இயேசுவே, இப்பொழுது என்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நான் தனி மரமாய் நின்று கொண்டு இருக்கிறேன். என் பிள்ளைகள் தனி மரமாய் நின்று கொண்டு இருக்கிறாங்க. என் குடும்பம் தனி மரமாய் நின்று கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லையப்பா. இன்றைக்கு நான் வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிறேன். என் துக்கத்தை மாற்றும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் இருந்து இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை நீங்க கொடுங்க. தேவனுடைய வல்லமை அநேகரை தொட்டு கொண்டே இருக்கிறது. அநேகருக்கு மேலாக தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உன் குறைகளை நிறைவாக்கும்படி, உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படி தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறது. தொடுங்கப்பா, தொடுங்க, 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 தொடுங்க. ஆண்டுடைய வல்லமை ஒவ்வொருவருக்கு மேலே தொடுவதாக. வாலிபர்களை தொடுங்க, வாலிப தம்பி தங்கச்சிகளை தொடுங்க. ஆண்டவரே, சகோதர சகோதரிகளை தொடுங்க. என் பெற்றோர்களை தொடுங்க. ஆண்டவரே, சிறு குழந்தைகளை தொடுங்க. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய மகிமை இப்பொழுது உங்களை தொட்டுக் கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஆண்டுடைய வல்லமை, ஆண்டுடைய அக்கினி வல்லமை இறங்கி வரும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். விடுதலை ஆரம்பமாகிவிட்டது. அற்புதம் ஆரம்பமாகிவிட்டது. அந்த அதிசயத்தை கர்த்தர் செய்ய தொடங்கிவிட்டார். வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றும்படியா உன் பக்கத்தில் இறங்கி வருக. பெற்றுக்கள், ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கள், ஆண்டவருடைய அக்கினியை பெற்றுக்கள். ஓ தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. பிசாசு தோற்று போகிறார். பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. எல்லா கட்டுகளும் உன் குடும்பத்தை விட்டு இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. வல்லமை, வல்லமை. ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு சாப கட்டு உன் குடும்பத்தை விட்டு ஓடி போகிறது. ஒரு பாவ கட்டு உன்னை விட்டு இப்பொழுது ஓடி போகிறது. எல்லா சாபங்களும் இப்பொழுது உன்னை விட்டு ஓடி போகிறது. தேவனாகிய கர்த்தர் உன்னை பேச்சுடைய அழைக்கிறோம். வல்லமை, வல்லமை, வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. காளி பாத்திரமாக, காளி குளமாக, காளியான பாத்திரமாக நின்று கொண்டிருக்கிற ஒன்றை நிறைவான பாத்திரமாக, நிரம்பி வழிய செய்கிற பாத்திரமாக இன்றைக்கு நான் மாற்றுவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறோம். வல்லமை, 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 வல்லமை. நான் ஜெபிக்கும் பொழுது அநேகருடைய கரத்தை கர்த்தர் பிடித்துக் கொண்டு இருக்கிறார். நான் ஆவியிலே பார்க்கிறேன், நான் ஆவியிலே உணர்த்தப்படுகிறேன். ஆண்டுடைய வல்லமை தொடுகிறது, ஆண்டுடைய அக்கினி தொடுகிறது. குறைவை நிறைவாக்குகிற தகப்பன், உடைய வறுமையை எடுத்து போடுகிற தகப்பன் இன்றைக்கு உன் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் உன்னை சுகமாக்கி கொண்டு இருக்கிறார். எல்லா கேன்சர் வியாதிகள் மாறுகிறது. எல்லா கிட்னி வியாதிகள் மாறுகிறது. எல்லா பைத்தியமானவைகளை கர்த்தர் மாற்றுகிறார். இப்பொழுது போராட்டம் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது தெய்வீக வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு மேலாக தேவனுடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஆண்டுடைய மகிமை, ஆண்டுடைய அக்கினி, ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய பலனுள்ள அபிஷேகம் இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வல்லமை, வல்லமை, வல்லமை. ஒவ்வொருவரை கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம். குறைவோடு நிற்கிற உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். குறைவோடு இருக்கிறவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உன் பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். உங்களை கைவிடுவதில்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். புதிய வேலை இறங்கட்டும், ஒரு புதிய அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அதிசயம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். எதிர்காலம் உனக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் உனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம்
குழந்தையின் பாக்கியத்திற்காக 8 ஆண்டுகள் நாங்கள் போராடி ஜெபித்தோம். காளி பாத்திரமாய் நின்று கொண்டிருந்த என்னையும் என் மனைவியையும் தேவன் நினைக்க ஆரம்பித்தார். 2 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் என்ன? உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனை, காளி பாத்திரமாய் நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலை என்ன? தேவன் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் மாற்றி விடுவார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. கரங்களை தட்டி ஆண்டுடைய பிரசனத்துல நீங்க ஆர்ப்பரித்து கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. சாட்சியாக இருக்கு. அன்பு தகப்பனே, நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி, கொடுத்த தேவ சத்தியத்திற்காக நன்றி, நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி, அநேகரை சுகமாக்கினதற்காக நன்றி. ஆண்டவரே, யூடியூப் மூலமாக உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சாட்சியாக பலப்படுத்தும். ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற எல்லா குறைகளை கர்த்தர் நிறைவாக்குங்க. காளி பாத்திரங்களை நிரப்புகிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு. எலிசா அந்த அற்புதத்தை செய்தார், நீங்க அந்த அற்புதத்தை செய்ய போறீங்க. அதை நாங்க விசுவாசிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை, குடும்பத்துல சமாதானம், பிரிந்து போய் கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற பண பிரச்சனைகள், கடன் போராட்டங்கள் மாறட்டும். சமாதானத்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல விஸ்டம ஞானத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. குழந்தைகளை கர்த்தர் பாதுகாத்துக்கலாம். விபத்துகள், ஆபத்துகளுக்கு கர்த்தர் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக்கலாம். எல்லா கேஸ் பிரச்சனை கர்த்தர் விடுவித்து பாதுகாத்துக்கலாம். சாட்சியாக நிறுத்தும், பலப்படுத்தும், கிருபை பாராட்டும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் தொட்டு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். அல்லேலூயா.